எதிரிகளால் கூட அவதூறு குற்றச்சாட்டுக்கும் ஒழுக்க குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒரே பெருமகனார் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எப்படி அன்றைக்கு அரபுலகம் இருண்டு கிடந்ததோ அதே இருள் இன்றைக்கு 1400 ஆண்டுகளை கடந்தும் நாகரிக உச்சம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலும் உலகம் முழுவதும் அந்த இருள் இருக்கிறது. இன்னும் சொல்வதானால் நவீன ஜாகிலியா காலம் இதுதான். வார்த்தையில் ஒழுங்கு, உடையில் ஒழுங்கு, நடையில் ஒழுங்கு, பார்வையில் ஒழுங்கு, உதட்டில் ஒழுங்கு, உள்ளத்தில் ஒழுங்கு, எண்ணத்தில் ஒழுங்கு, எழுத்தில் ஒழுங்கு, எல்லாவற்றிலும் அவர்கள் ஒழுக்கத்தை சமைத்தார்கள். எங்கெல்லாம் ஒழுக்கத்திற்கு கீறல் விழுகிறதோ, எங்கெல்லாம் ஒழுக்கத்திற்கு குறைபாடு இருக்கிறதோ அப்போதெல்லாம் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள், சீர்திருத்தினார்கள். மது இன்றோடு ஹராம் என்ற ஒரு வார்த்தை அந்த வசனம் இறங்கியது வரலாறு எழுதுகிறது. மதீனத்து வீதிகளிலே மது ஆறுகள் ஓடியது என்று எழுதுகிறது. மதுவினால் உங்களுக்கு சில நன்மைகள் இருக்கின்றன, ஆனாலும் தடை. அதுதான் சொன்னது. மதுவினால உங்களுக்கு தீமைப்பா, அதனால விலகுன்னு சொல்ல. மதுவினால சில நன்மைகள் இருக்கிறது, ஆனால் அந்த நன்மைகள் அளவில்லா கருணையும் ஈடு இணை இல்லாத பெரும் கிருபையுடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் கோடிமேடு கிளையின் சார்பாக அண்ணல் நபிகள் நாயகத்துடைய பிறந்த மாதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு சமய நல்லிணக்க மீலாது பெருவிழாவாகவும் ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் மகளிரின் சார்பாக அகில இந்திய அளவிலே ஒழுக்கமே சுதந்திரம் என்ற மாபெரும் பரப்புரையை இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாக நடத்தி வருகின்றார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகவும் ஒரு அருமையான நிகழ்வை இங்கே ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய பேரன்பையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இருபெரும் உரைகளை, அதுவும் குறிப்பாக உதட்டிலிருந்து வருகின்ற வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் உள்ளத்திலிருந்து ஒரு பரீட்சைக்கு ஒரு தேர்வுக்கு தயாராகி வருவதைப் போல நூல்களை எல்லாம் வாசித்து அந்த உரையினுடைய ஒழுங்கில் நின்று மிகச்சிறப்பாக 2 உரைகளை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சித்தர் மூங்கிலடியார் அவர்களே, அருளறிஞர் அன்பு சகோதரர் சதானந்தம் அவர்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, சகோதர சமுதாய சொந்தங்களே, ஒழுக்க சீலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பிலே மிக நீண்ட ஒரு உரையை நிகழ்த்துவதற்கான ஏராளமான வரலாற்று குறிப்புகள் அண்ணல் நாயகம் அவர்களுடைய வாழ்வு முழுவதும் நிரம்பி கிடக்கின்றது. அண்ணல் நாயகம் அவர்களுடைய ஒழுக்க வாழ்வை மிக ரத்தின சுருக்கமாக இறைவன் தருகின்ற ஒரு சான்றை எனக்கு முன்னால் பேசிய உரையாளர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டினார்கள். நபியே, நீர் நற்குணத்தின் உயர்ந்த நிலையில் இருக்கின்றீர் என்று இறைவனால் சான்றளிக்கப்பட்ட ஒழுக்கத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் நபிகள் நாயகம் என்பதை மிக அழகாக கோடிட்டு காட்டினார்கள். மூங்கிலடியார் அவர்கள் பேசுவதை நான் மிகவும் விரும்பி ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தேன். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் நபிகள் நாயகத்தை இங்கு இருக்கக்கூடிய முகமது அமீன் உயர்த்தி பேசுவதோ அல்லது சமய நல்லிணக்க மேடையிலே மூங்கிலடியார் உயர்த்தி சிறப்பித்து பேசுவதோ சிறப்பல்ல. அன்றைய காலத்திலே நபிகளாருடைய கொள்கைக்கு சினங்கொண்ட எதிரியாக நபிகளாரை அழித்தொழிக்க வேண்டும் என்பதை மிக முழு உற்சாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த அபூஜஹில் போன்றவர்கள் கூட நபிகள் நாயகத்தை நீங்கள் வாய்மையாளர், நீங்கள் உண்மையாளர் என்று சொன்னார்களே, இதைவிட ஒழுக்கத்திற்கு என்ன சான்று இருக்க முடியும் என்பதை மிகச் சிறப்பாக சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், வாய்மையாளர், உண்மையாளர் என்றெல்லாம் போற்றி சிறப்பித்திருக்கின்றார்கள். எதிரிகள் உங்களுக்கு ஒரு சான்றளிக்க வேண்டும் என்று சொன்னால்
அது மிக முக்கியமான ஒரு சான்று. எளிதில் எதிரிகளிடமிருந்து நற்சான்று வாங்க முடியாது. ஆனால் உலகத்தில் வாழ்ந்த அத்தனை மனிதர்களிலும் அத்தனை தலைவர்களிலும் எதிரிகளால் கூட அவதூறு குற்றச்சாட்டுக்கும் ஒழுக்க குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒரே பெருமகனார் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாகவில்லை என்பது மாத்திரமல்ல, அவர்களை எதிரிகள் நற்சான்று அளித்து பாராட்டி இருக்கிறார்கள் என்பதுதான் அண்ணல் நாயகத்தினுடைய மிகச்சிறந்த ஒழுக்க பண்புக்கான ஒரு முத்தாய்ப்பாக இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டினார்கள். உண்மை அதுதான். எனவே அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒழுக்க வாழ்வை அவர்கள் நபிகளாவதற்கு முன்பாகவே சிறு வயதிலிருந்தே அந்த ஒழுக்க மாண்புகளை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். மூங்கிலடியார் அவர்கள் அந்த நிகழ்வை மிக அழகாக சொல்லி காட்டினார்கள். அண்ணல் நபிகளார் அவர்கள் இளம் பிராயத்திலே அந்த மக்கா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலை புதுப்பித்து கட்டக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் அழுந்த சுமக்கின்ற தோள்களுக்கு துணி தேவைப்படுகிறது என்று தம்முடைய கீழாடையை அவிழ்க்க முற்பட்ட போது அதை எண்ணித்தாளாமல் அண்ணல் அவர்கள் மயங்கி செறிந்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒழுக்கத்தினுடைய உறைவிடமாக அவர்கள் இருந்தார்கள். இறைவன் அவர்களை ஒழுக்கத்தின் உச்சத்தில் வைத்து தாங்கி பிடித்திருக்கின்றான் என்ற ஒரு அழகிய நிகழ்வு. அண்ணல் நபிகளார் அவர்கள் தப்பித்தவரை கூட அவர்கள் வாயிலிருந்து ஒரு பொய் வந்ததில்லை. அவர்கள் உண்மை உரைத்தார்கள், உண்மைக்கு சான்றாக திகழ்ந்தார்கள் என்பதற்கான அழுத்தமான பிரகடனம் நான் அழுத்தமாக சவால் விட்டு சொல்ல முடியும். உலகத்தில் எந்த தலைவராலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நான் எப்படி உடை அணிகிறேனோ, நான் எப்படி வார்த்தைகளை உச்சரிக்கின்றேனோ, நான் எப்படி நடந்து கொள்கின்றேனோ அப்படியே என்னை பின்பற்றுங்கள். திறந்த புத்தகமாக வெளிச்சத்தில் எழுதப்பட்ட வரலாறு அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு. அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒழுக்க வெளிச்சங்களால் நிரம்பி இருந்தது. இன்னும் சொல்வதானால் இந்த ஒழுக்கத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் பேசுகிறேன், மது போதைக்கு எதிராக நான் பேசுறேன்னா, நான் இறங்கி போகும்போது ஒரு கோட்டரை போட்டு போறான்னா, இவன் மதுவை பத்தி பேசி என்னையா, ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் என்று நாங்கள் பேசுகிறோம்னா இவன் ஒழுக்கத்தை பத்தி பேசி என்றெல்லாம் பேசக்கூடியவர்களை குறித்து ஒரு கேள்வி எழுந்தால் அதை சொல்வதற்கான தகுதியை இழந்து விடுகிறோம். ஆனால் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணிந்து ஒழுக்கத்தை பிரகடனம் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த ஒழுக்கத்தினுடைய முகவரியாக அவர்கள் இருந்தார்கள். தான் ஒழுக்கமாக வாழ்வது பெரிதல்ல, ஆனால் அந்த ஒழுக்க வாழ்வின்படி தன்னை சார்ந்திருந்தவர்களை கட்டமைக்கின்ற பெரும்படி இருக்கிறதே, அதில் வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியவர்கள் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஒரு கட்சியில ஊழல் நடக்கிறது அல்லது மது ஒழிப்புக்கு எதிராக ஒரு கட்சி தலைவர்கள் போராடுகிறார்கள், ஆனால் தொண்டர்கள் குடிகாரர்களா இருக்கிறார்கள். தலைவர்கிட்ட போய் கேட்காங்க, என்னையா நீங்க மதுவுக்கு எதிராக இப்படி போராடுறீங்க, தொண்டர்கள் குடிக்கிறாங்க, அவங்களே நாங்க கட்டுப்படுத்த முடியாது. இங்கே அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒழுக்கமுள்ளவராக இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல வரலாறு, தன்னை சார்ந்திருந்தவர்களையும் அதே ஒழுக்க அச்சியை வார்த்தெடுத்தார்கள் என்பதுதான் வரலாற்று சிறப்பு. அது மாத்திரமல்ல, தான் வாழ்கின்ற காலம் மாத்திரமல்ல, தான் வாழ்ந்து மறைந்து 14 நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் 1400 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்றைக்கு அந்த ஒழுக்க வரம்பிலே ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதற்காக உம்மத்தை முஸ்லிமாவை ஒழுக்க நிலையிலே இன்றைக்கு சமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒழுக்கத்தினுடைய உச்சம் என்று நாம் கருத முடியும். தான் வாழ்வது மாத்திரமல்ல, தான் வாழ்கின்ற காலத்தில் தம்மிடமிருந்த தோழர்களை மாத்திரமல்ல, ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு அதிகமாக இன்றைக்கும் அந்த ஒழுக்க விழுமங்களுக்கான சான்றாக ஒரு சின்ன நிகழ்வை நீங்கள் காண முடியும். தொலைக்காட்சி இருந்தால் நீங்கள் பாருங்கள், மக்காவிலே தொழுகைக்காக உம்ரா நேரத்திலே 25 லட்சம் பேர் அங்கே கூடுவார்கள். ஹஜ்ஜுடைய நேரத்தில் இன்னும் அதிகமான கூட்டம் உலகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருந்து வருவார்கள், பல்வேறு குணநலங்களை கொண்டவர்கள் வருவார்கள். சற்று நீங்கள் எண்ணி பாருங்கள், எல்லோரும் ஒரே அரங்கிலே ஒரே பள்ளிவாசல் வளாகத்திலே சுற்றி வருகிறார்கள். தொழுகைக்காக அழைப்பு விடுக்கிறது, இமாம் நிற்கின்றார்,
தொழுகைக்காக நிற்கின்றார். நீங்கள் அந்த தொலைக்காட்சியில இந்த காட்சியை பாருங்கள். இந்த 25 லட்சம் பேரையும் ஒரே வரிசையில் நிறுத்த வேண்டும் என்றால் எவ்வளவு ராணுவம் தேவைப்படும், எவ்வளவு அதற்கான மெனக்கெடலில் இருக்க முடியும். ஆனால் மக்காவில் இமாம் சாஹிப் அவர்கள் மைக் முன்னால் வந்து நின்று என்ற ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த வினாடி அந்த 25 லட்சம் பேரும் ஒரே ஒழுங்கிலே ஒரே வரிசையிலே நிற்கின்றார்கள் என்று சொன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அண்ணல் நாயம் அவர்கள் அந்த கட்டமைத்த ராணுவத்தினுடைய பட்டாள படைவரிசையிலே இவர்களை நிறுத்த வைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒழுங்கின் வரிசையை அவர்கள் கட்டியமைத்திருக்கின்றார்கள். வார்த்தையில் ஒழுங்கு, உடையில் ஒழுங்கு, நடையில் ஒழுங்கு, பார்வையில் ஒழுங்கு, உதட்டில் ஒழுங்கு, உள்ளத்தில் ஒழுங்கு, எண்ணத்தில் ஒழுங்கு, எழுத்தில் ஒழுங்கு, எல்லாவற்றிலும் அவர்கள் ஒழுக்கத்தை சமைத்தார்கள். எங்கெல்லாம் ஒழுக்கத்திற்கு கீறல் விழுகிறதோ, எங்கெல்லாம் ஒழுக்கத்திற்கு குறைபாடு இருக்கிறதோ அப்போதெல்லாம் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள், சீர்திருத்தினார்கள். அவருடைய அன்பு துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள். அவர்கள் பெரும் மகிழ்வில் அண்ணலுடன் உரையாடி கொண்டிருந்த போது ஒரு மகிழ்வான தருணத்திலே அண்ணல் நாயகத்திடம், எவ்வளவு மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைவர் தன் அன்பு கணவரிடம் லேசாக அப்படி இடித்து விட்டு தன்னுடைய சகோதரியை பார்த்து, நபிகளாருடைய இன்னொரு மனைவி எங்கே போகும்போது அவ போறாளே என்று சொல்கிறார். ரொம்ப எளிமையான ஒரு சம்பவம் தான். தன்னுடைய மனைவி கணவரிடம் நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்கும் போதோ இன்னொரு சகோதரியை குறித்து இப்படி போறாள, அதாவது கொஞ்சம் குள்ளமா இருக்கிறவ போறாளே என்று சொல்லி, நாம இருந்தால் என்ன செய்வோம் என்பதை அவரவர்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன். அண்ணல் நபிகளார் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னார், தன் பிரியத்திற்குரிய மனைவிதானே, வார்த்தைகளால் ஒன்றும் சொல்லவில்லை, கட்டச்சியை குள்ளமானவர் என்றெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை, கடுமையான வார்த்தைகளை சொல்லவில்லை, மூன்றாம் நபரை பற்றி சொல்லவில்லை. அன்பு கணவரிடம் இன்னொரு சகோதரியை குறித்து லேசாக இசாரா என்று சொல்லக்கூடிய செய்தியை செய்கிறார்கள். ஆனால் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, நீ செய்த செயலை கடலில் கரைத்தால் இந்த கடல் முழுவதையும் இது அசுத்தப்படுத்தி விடும் என்று சொன்னார்கள். அந்த ஒழுங்கை அங்கே கட்டமைக்கின்றார்கள் என்று சொன்னார். அடுத்த நிகழ்வு அன்னை ஆயிஷாவிடம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தம் இல்லத்தை கட்டமைத்தார்கள், தன் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் பணியமைப்பை கட்டமைத்தார்கள், போர் ஒழுங்கை அங்கே கட்டமைத்தார்கள், எல்லாவற்றிலும் ஒழுங்கு, வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதிகளிலும் ஒழுங்கை நியமித்தார்கள். மாத்திரமல்ல, உலகத்தில் நிகழ்கின்ற அனைத்து பெரும் தீமைகளுக்கு எதிராக அவர்கள் வாழும் காலத்திலே இந்த தீர்வை சாத்தியப்படுத்தி காட்டினார்கள். ஐயாமு ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலம், அரபு தேசம் இருள் மண்டி கிடந்தது என்று எழுதுவார்கள். ஆனால் அரபு தேசம் மாத்திரம் இருள் மண்டி கிடக்கவில்லை, உலகமே இருளாகத்தான் இருந்தது. அன்றைக்கு உலகம் முழுவதும் இருளாக இருந்தது. உலகம் வெளிச்ச புள்ளிகள் இல்லாமல் இருந்தது. சற்றே வெளிச்சம் தென்பட்ட இடம் என்று சொன்னால் அது அரபுலகமாகத்தான் இருக்கும். 100 வருடத்துக்கு முன்னால் எடுத்து பாருங்க, இந்தியா நாகரிகத்தோட உச்சத்தில் இருந்ததா? இந்தியாவில் குடியாரர்களே இல்லையா? குடிக்காமல் இருந்தார்களா? இங்கே சூதாட்டம் இல்லையா? இங்கே ஒழுக்கக்கேடுகள் இந்த மண்ணிலே இல்லையா? மூட நம்பிக்கைகள் இல்லையா? எல்லாம் எல்லா காலத்திலும் எல்லா மண்ணிலும் இருந்தது. ஆனால் அரபு தேசத்தில் இருந்த அந்த மூட பழக்கங்களை, அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த மண்மூடி போகக்கூடிய பழக்கங்களை எல்லாம் சீர் செய்து அந்த மனிதர்களை உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதர்களாக உருவாக்கி காட்டினார்கள். வரலாறு எழுதுகிறது, நாகரிகத்தின் வெளிச்சம் படாமல் குலப்பெருமையிலும் கோத்திர பெருமையிலும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய உள்ளங்களை உழுது சீர்மிகு மனிதர்களாக செதுக்கி காட்டிய ஒப்பற்ற வரலாறு பெருமானார் நாயகம் அவருடைய வரலாறு என்று எழுதுகிறார்கள். எப்படி அன்றைக்கு அரபுலகம் இருண்டு கிடந்ததோ அதே இருள் இன்றைக்கு 1400 ஆண்டுகளை கடந்தும் நாகரிக உச்சம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலும் உலகம் முழுவதும் அந்த இருள் இருக்கிறது. இன்னும் சொல்வதானால் நவீன ஜாஹிலியா காலம் இதுதான். அன்றைக்கு பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அறியாமையிலே, அறியாமை காலத்திலே, ஐயாமு ஜாஹிலியா காலத்திலே
ஆனால் நாகரிகம் உச்சம் தொட்ட இந்த காலத்தில் பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்படவில்லையா என்ன? கரு கலைக்கப்படவில்லையா என்ன? பெண் குழந்தைகள் இங்கே பாதுகாப்பாக வாழ்கிறார்களா என்ன? அந்த காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் பாலியல் வன்முணர்வுக்கு ஆளாகிறாள் என்று சொன்னால், அது ஐயாமு ஜாகியா இருண்ட காலம் என்று சொன்னால், இன்றைக்கு கல்கத்தாவிலே ஆர்ஜி கர் மருத்துவமனையிலே 36 மணி நேரம் பணிபுரிந்து விட்டு செமினார்காயிலே ஓய்வெடுக்க சென்ற ஒரு பயிற்சி மருத்துவரை, முதன்மை மருத்துவரை பாலியல் வன்முணர்வு செய்து கொலை செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த காலத்தை எந்த வார்த்தையில் அழைப்பது? புதுச்சேரியிலே வீதியிலே விளையாட சென்ற 7 வயது சிறுமியை 2 நாட்கள் கழித்து கழிவு நீர் சாக்கடையிலே கண்டெடுக்கிறார்கள். அந்த சிறுமியை வன்புணர்ந்து சிதைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை நாகரிகத்தின் காலம் என்று நம்மால் பெருமைப்பட சொல்ல முடியுமா என்ன? 5 ஆண்டுகளாக ஸ்பெயினில் இருந்து கிளம்பி 66 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் வருகிறார்கள். ஸ்பெயினில் இருந்து வந்த ஒரு தம்பதியர் 5 ஆண்டுகளாக மோட்டார் பைக்ல 66 நாடுகளுக்கு 1,70,000 கிலோமீட்டர்கள் பயணித்து வருகிறார்கள். எங்கெல்லாம் தீவிரவாதம், பயங்கரவாதிகள் என்று உலகம் தவறான சித்திரத்தை வரைந்து வருகிறதோ அந்த ஆப்கானிஸ்தானத்திலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், பாகிஸ்தானிலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்திலே தும்கா மாநிலத்திற்குள் வந்தார்கள். ஒரு இரவு தங்கினார்கள். கணவன் கண் முன்னால் அந்த வெளிநாட்டு பயணி 7 பேரால் பாலியல் வன்முணர்வு செய்து அவருடைய உடைமைகள் திருடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த உலகத்தை நாம் எந்த வார்த்தைகளால் அழைப்பது? எனவே அந்த காலத்திலே அந்த அறியாமை இருளை விளக்குவதற்காக எந்த நபியினுடைய போதனை தேவைப்பட்டதோ, எந்த திருக்குரானுடைய இறைவசனம் தேவைப்பட்டதோ, எந்த இறையச்சம் தேவைப்பட்டதோ, அதே இறையச்சம், அதே ஒழுங்கு, அதே வழிகாட்டுதல் இன்றைக்கும் தேவைப்படுகிறது என்பதனால்தான் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். பாலியல் வன்முணர்வுக்கு ஆளாக்கப்படக்கூடியவர்களை தூக்கிலிட வேண்டும், அவர்கள் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சரிய சொல்லக்கூடிய சட்டத்தை பார்த்து சட்டங்கள் எல்லாம் கடுமையாக இருக்கிறது என்று சொன்னவர்கள் இன்றைக்கு மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி தலைமையிலான சிறப்பு சட்டப்பேரவை கூடி இந்த ஆர்ஜி கர் மருத்துவமனையில் நடந்த நிகழ்வுக்கு பிறகாக மருத்துவருடைய போராட்டத்தை முன்வைத்து எதிர்கட்சிகள் உட்பட அனைவரும் அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு 2024 மசோதாவிலே அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், பாலியல் வன்முணர்வில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை தான் தீர்வு என்பதை அந்த சட்டமன்றம் முடிவு செய்கிறது. ஆனால் இஸ்லாம் வெறும் கடுமையான தண்டனைகளால் மட்டும் இந்த குற்றங்களை ஒழித்துவிட முடியும் என்று நம்பவில்லை. அது இறுதி நிலை. ஆனால் ஒழுக்கத்தினுடைய முதல் வரியை நாம் மறந்து விடுகிறோம், இறுதி அத்தியாயத்தை பிடித்துக் கொள்கிறோம். இது வெற்றி தரப்போவதில்லை. குற்றங்களை குறைக்கலாம். முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஒழுங்கான சூழலை கட்டமைத்தார்கள். பார்வையில் ஒழுங்கு, ஆண்களும் பெண்களும் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அலியே, முதல் பார்வை உம்முடையது, 2ஆம் பார்வை சைத்தானுடையது. ஒரு தடவை பார்க்கலாம் எதேச்சம், மறுமுறை பார்த்தால் அது சைத்தானுடைய பார்வை. முதல்ல வரக்கூடிய மெசேஜே சாதாரண மெசேஜ், 2ஆவது இப்படி விரிச்சிட்டோம்னா அது சைத்தானுடைய விரிப்பு, வலை விரிப்பு அதுக்கு பேர். அதனால்தான் சொன்னார்கள், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில் இருந்தால் 3ஆவதாக அங்கே சைத்தான் இருக்கிறான். அருமை தோழர் சச்சிதானந்தம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், பஞ்சும் நெருப்பும் இருந்தால் ஒரு காற்றசைவில் பற்றி கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது. அந்த காற்றசைவை சைத்தான் என்று இஸ்லாம் சொல்கிறது. சைத்தானுடைய தூண்டுதல் இருந்தால், தனிமையிலே ஆணும் பெண்ணும் இருந்தால் தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பின் வாசலை இஸ்லாம் அடைக்கிறது. பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை அல்ல, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து இஸ்லாம் சொல்கிறது, பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். விபச்சாரம் செய்யாதீர்கள் என்பதல்ல கட்டளை, அதற்கான மூல காரணத்தையே இஸ்லாம் அளிக்கிறது. கொசுவை ஒழிப்பதல்ல, கொசு உற்பத்தி ஆகிற சாக்கடையை ஒழிப்பது. அதனால்தான் நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள். எனவே பார்வையை பேணிக் கொள்ளுங்கள். நபியின் மனைவியரை பார்த்து திருமறை கட்டளை இடுகிறது, நீங்கள் குலைந்து குலைந்து பேசாதீர்கள். யாரேனும் உள்ளத்திலே கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் சபலம் கொள்ளக்கூடும் என்று நபியின் மனைவியருக்கு சொல்வதின் வாயிலாக ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இந்த செய்தி சொல்கிறது. நீங்கள் கொஞ்சம் சிரிச்சிட்டீங்கன்னா போச்சு,
கொஞ்சம் பெண்கள் சிரித்தால் கச்சணிந்த கொங்குமாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்கிறான் பாரதி. உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய பாரதி. இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் குச்சம் என்ற போதிலும் அச்சமில்லை என்று சொன்ன பாரதி. கொச்சணிந்த கங்கு மாதர் கண்கள் வீசு போதிலும் என்கிறான். ஒரு பெண் பார்த்து விட்டால் முடிந்து விடும் என்கிறான். அதனால்தான் பாவையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். வார்த்தைகளிலே குலைவை காட்டாதீர்கள், நளினமாக பேசாதீர்கள், தனிமையில் சந்திக்காதீர்கள். ஆண் பெண் கலப்பை இஸ்லாம் ஒழுங்குபடுத்துகிறது, நெறிப்படுத்துகிறது. கட்டற்ற கலப்பு தீய வழிகளுக்கு இட்டு செல்லும். இன்றைக்கு நடத்தக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆய்வு தருகிற தகவல், ஒரு நாளைக்கு 90 பாலியல் வன்முறை வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. என்சிஆர்பி தருகின்ற புள்ளி விவரம். ஆண்டிற்கு 32,000 பாலியல் வழக்குகள் பதியப்படுகின்றன. அதில் அதிகமானது சற்றேறக்குறைய 85 விழுக்காட்டிற்கு மேலாக அறிந்தவர்கள், நெருங்கிய உறவினர்களால் ஏற்படக்கூடிய தொல்லை என்கிறது. நம்ம மாமா தானே, நம்ம மச்சான் தானே, நம்ம குழந்தை தானே, நமக்கு தெரிந்தவர்களான என்று நீங்கள் சிரிச்சா போச்சு. ஏன்னா அவர்களிடமும் நீங்கள் கண்ணியமாக இருக்க வேண்டும். எனவே இஸ்லாம் சரிகின்ற இந்த ஒழுக்க வரம்புகள், பார்வையை பேணுங்கள், குலைந்து பேசாதீர்கள். ஆண் பெண் கலப்பு தவறு, கண்ணியமாக நீங்கள் பேசுங்கள். இவற்றையெல்லாம் முதலில் சமைக்கிறது. இது முதல் நிலை. இரண்டாவது நிலை சிந்தனை மாற்றம். ஒழுக்க புரட்சியும் சிந்தனை மாற்றம் தான் அனைத்திற்கும் தீர்வு. இந்த சிந்தனையை மாற்றியது பெண்களை குறித்த பார்வை. பெண்கள் பண்டங்கள் அல்ல, காட்சி பொருள்கள் அல்ல, கடைச்சரக்கு அல்ல. அவள் இறைவனினுடைய படைப்பு. ஆணும் பெண்ணும் சமம் என்பது புரட்சி கருத்து என்று சொல்கிறோம். இஸ்லாம் அதற்கு பலபடி மேலே போய் சொல்கிறது. உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் சமம் அல்ல. எவ்வளவு பெரிய ஆணா இருந்தாலும் அவனால நிச்சயமா குழந்தை பெற முடியாது. இந்த வகையில் பெண்ணை விட ஆண் பலபடி கீழ்தான். குழந்தைகளை பெறுவது இருக்கட்டும், அரை மணி நேரம் இவனால பிள்ளைய வச்சுக்க முடியுமா? நீங்க கொடுத்துட்டு நிகழ்ச்சிக்கு வரங்க, ஒரு அரை மணி நேரம் முடியறதுக்குள்ள குழந்தை வச்சுட்டு அழுதுட்டு இருக்கும்பா. 1 மணி நேரம் கூட குழந்தை வச்சுட்டு இருக்க முடியாது. இயல்பு, மனிதர்களுடைய இயல்புல ஆண்கள் விட பெண்களை விட ஆண்கள் இந்த விஷயத்துல கம்மிதான். எனவே உடல் அமைப்பை பொறுத்து பொறுப்புகளும் அவர்களுடைய சூழல்களையும் இஸ்லாம் ஆண்களை நிர்வகிப்பவர்கள் பெண்கள் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். இந்த விஷயத்திலே ஆணும் பெண்ணும் சமம் என்ற அந்த நிலையில் இருந்து மாற்றி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம நீதி என்று சொல்கிறது. ஈக்குவல் ஜஸ்டிஸ், சம நீதி, சம உரிமை, சம வாய்ப்பு. கணவன் மனைவி சவுஜ் என்று சொல்கிறது. சவுஜ் என்று சொன்னால் லைஃப் பார்ட்னர், இணைகள் என்று சொல்கிறது. இதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆண்களை போல உடை அணிவது, ஆண்களை போல பேசுவது, ஆண்கள் அளவுக்கு வருவது என்று ஆணை போல வருவதுதான் பெண் உரிமை என்று உன்னுடைய அளவுகோலை ஆணை பார்த்து வைக்காத. அவனும் நீங்க சமந்தான். பெண் உரிமைவாதிகளை நீங்கள் சக பயணியை பார்த்து அவனை போல வர்றது எப்படி நீங்கள் உயர்ந்து விட முடியும்? இல்ல, அவனை தாண்டியவர்கள் நீங்கள். சம வாய்ப்பு, பாலின சமநீதி, இதை இஸ்லாம் சொல்கிறது. சிந்தனை மாற்றம். பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியமானவர்கள். பெண் குழந்தை பிறப்பதை சுப செய்தி என்று சொல்கிறது. 2 பெண் குழந்தைகளை ஒழுங்காக வளர்த்து ஆளாக்கினால் சுவனம் உறுதி என்று சொல்கிறது. இப்படி எல்லாம் சொல்லி பெண்கள் மீதான ஒரு பார்வையை, சிந்தனை மாற்றத்தை இஸ்லாம் கொண்டு வருகிறது. முதலில் நான் சொன்னது புறச்சூழலை, ஒழுக்க சூழலை கட்டமைப்பது. அடுத்து சிந்தனை மாற்றத்தை கொண்டு வருது. அதற்கு பிறகுதான் இந்த குற்றம் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 4 சாட்சியங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த சாட்சியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. நீதி விசாரணை நடைபெற வேண்டும். அதற்கு பிறகுதான் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இந்த படிநிலை வந்தால்தான் அங்கே இந்த நிலை வந்தது. அரபு தேசத்தில் அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கும் எங்கெல்லாம் இந்த வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள் என்பது யதார்த்தம். ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்த்தால் பெண்கள் வாழ தகுதியற்ற நாடாக இந்தியா என்பது ராய்டர்ஸ் புள்ளி விவரம் நமக்கு சொல்கிறது. ஆனால் பெண்கள் பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ்கின்ற இடம் எது என்று சொன்னால் அது இஸ்லாமிய நாடு என்பதற்காக உயர்த்தி பிடிக்கவில்லை. இறைவன் காட்டி தந்த அந்த ஒழுங்குகளையும், இறை தூதர் காட்டி தந்த அந்த வழிகளும் எங்கெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் பெண் பாதுகாப்பாக இருக்கிறார். இதற்கு அச்சாரம் இடுவது ஒழுக்க வரம்புகள். அதைத்தான் இன்றைக்கு
இந்த மண்ணிலே ஒழுக்கமே சுதந்திரம் என்ற பரப்புரையை முன்னெடுத்திருக்கின்றோம். அன்றைக்கு அந்த காலத்திலே மொடாக்குடியர்கள் இருந்தார்கள், ஐயாமு ஜாகிரியா. இந்த காலத்துல நீங்கள் வீதியில இறங்கி போனா தெரியும், சாலையிலே குடித்து விட்டு கிடக்கக்கூடிய குடியாரர்களை பார்க்கலாம், அலங்கோலமாக கிடப்பார்கள். எனக்கு கூட அந்த புள்ளி விபரத்துல கொஞ்சம் சந்தேகம் வந்தது பத்திரிகையில் எழுதும் போது. 1,32,00,000 பேர் இந்திய தமிழ்நாட்டுல குடியாரர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப ஓவரா தெரியுதப்ப அதை செக் பண்ணி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்திரிகையில தப்பா வந்துடக்கூடாது. 2-3 பேர்கிட்ட செக் பண்ண எல்லாம் இல்லைங்க, கரெக்ட் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 1,32,00,000 பேரா குடிக்கிறான். ஆமா குடிக்கிறான். அதனால இந்த கவர்மெண்ட் நல்ல வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு மக்கத்து வீதியிலே, மதீனத்து வீதிகளிலே மது அறிந்து கொண்டு கிடந்தவர்கள் ஐயாமு ஜாகிலியா இருண்ட காலம் என்று சொன்னால், இன்றைக்கும் குடித்து விட்டு கிடக்கக்கூடிய இந்த காலத்தை நவீன அறியாமை காலம் என்று அழைப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? குடிப்பார்கள். குடிப்பதுதான் அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. வீட்டுக்கு வந்தா, இப்ப ஐயா வந்தாங்க, சமோசா கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, காபி கொடுப்பாங்க. ஆனா அன்றைய அரபு வழக்கத்துக்கு உள்ள போனாலே சாராயம் கொடுப்பாங்க. சாராயம் காய்ச்சுவது என்பது வீட்டுல சமையல் பண்ணும்போது பொங்கல் பண்ற மாதிரி எங்க உலைகள். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, வரலாற்றை வாசித்து பார்த்தவர்களுக்கு புரியும். ஏனென்று சொன்னால், அவர்கள் விருந்து கொண்டாட்டங்கள் என்று சொன்னால் மது அருந்துதான் அவருடைய கொண்டாட்டம். மதுவில் மயங்கி அவர்கள் திளைத்திருந்தார்கள். ஆனால் இந்த மதுவை ஒழிப்பதற்கு இன்றைக்கு படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். எப்படி அண்ணல் நாயகம் அவர்கள் மதுவை ஒழித்தார்கள், அந்த ஒழுக்க புரட்சி எங்கிருந்து வித்திட்டது என்று நாம் இந்த வரலாற்று துளிகளில் இருந்து பாடம் பெற வேண்டும். படிப்படியாக அந்த மதுவை குறைத்தார்கள். டாஸ்மாக், சாலையோர டாஸ்மாக் எல்லாம் நாங்க அகற்றிடுவோம், வழிபாட்டு தலங்களுக்குள்ள டாஸ்மாக் எல்லாம் எடுத்துருவோம் என்று இந்த படிநிலை இல்லை. மிகச் சுருக்கமாக அவர்களுக்கு சொன்னது, நீங்க குடிங்க, போதையோடு இருக்கக்கூடிய நிலையிலே தொழுகைக்கு வராதீர்கள், அவ்வளவுதான். தொழுகைக்கு வரந்தா தண்ணி போட்டு வராது. ஆனால் நபி தோழர்களால் தொழாமல் இருக்க முடியாது. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுக. காலையில எழுந்ததும் தண்ணி போடக்கூடியவர்கள் காலையில எழுந்ததும் பாட்டில் எடுக்கிறாங்க, ஆகா போதையோட தொலை போக கூடாது. அதனால என்ன செய்யறாங்க, தடுமாறுகிறது. தொழுகையா மதுவா என்று சொன்ன போது இல்லை, நான் தொழுகைக்கு செல்வேன் என்று அந்த மது போத்தலை வைத்து விட்டு தொழுகைக்கு செல்கிறார்கள். தொழுது முடித்து திரும்பி வருகிறார்கள். உச்சி நேர தொழுகை இருக்கு அடுத்து. இப்ப தண்ணி போட்டோம்னா கொஞ்சம் மப்புல போனோம்னா தொழுகை நமக்கு சேராத, வேண்டாம் என்றவர்களை கட்டுப்படுத்துகிறது. அது முடிந்தால் அசர் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஒரு 2 மணி நேரத்தை அடுத்த தொழுக, அது முடிந்தால் மக்ரிப் தொழுக, அது முடிந்தால் இசா தொழுக. குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி தடை செய்து பாருங்க. போதையோடு நீ தொழ வராது, அவ்வளவு. மது குடிக்காதுன்னு நான் சொல்லல. ஆனால் இரவு வந்து விட்டால் சந்தோஷம். இரவு தண்ணியை போட்டு காலையில் வரை இருக்கலாம் இல்ல. அவர்கள் முழு நேர குடியார்களை பகுதி நேர குடியார்களாக மாற்றியது. டாஸ்மாக் கடைகளை குறைப்பதனால் குடியாரர்களை ஒழிக்க முடியாது, குடிப்பழக்கத்தை குறைப்பதனால் குடியாரர்களை ஒழிக்க முடியும். அவனை படிப்படியா குறைத்து, அந்த போதையிலும் கூட ஒரு நபித்தோழர் குடித்து விட்டு ஒட்டகத்தினுடைய சிமிலை வெட்டி விடுகிறார். அந்த உயரமானது பார்த்தால் பதறுகிறார். காலையில் இந்த கேடுகெட்ட செயலை நானா செய்தேன் இந்த மது போதையினால். ஆம், மது உங்களை மயக்கி விட்டது. இந்த போதையை நீங்கள் தகாத செயல்களை செய்து விட்டீர்கள், இதிலிருந்து விளங்குங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு வசனம் இறங்கியது. ஒரே ஒற்றை வார்த்தையிலே மதுவை ஒழித்து காட்டிய பெருமை இஸ்லாத்திற்கு இருக்கிறது. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. மது இன்றோடு ஹராம் என்ற ஒரு வார்த்தை, அந்த வசனம் இறங்கியது. வரலாறு எழுதுகிறது, மதீனத்து வீதிகளிலே மது ஆறுகள் ஓடியது என்று எழுதுகிறது. எப்படி அந்த பாருங்க அந்த காட்சியை. மது காய்ச்சி கொண்டிருந்தவர்கள் அந்த பாத்திரத்தை சரித்தார்கள். மது ஊரல்களை வீதியிலே கொட்டினார்கள். மது அருந்து கொண்டிருந்தவர்கள் மது போத்தலை வீசி எறிந்தார்கள். மது அருந்தியவர்கள் வாயில் விரலை விட்டு வாந்தி எடுத்தார்கள். மது இன்றோடு ஹராம், அந்த நாளோடு மது ஒழிந்தது. மதுவில்லா சமுதாயம் ஒரே வார்த்தையில் சமைத்து காட்டிய இஸ்லாம். எனவே அந்த ஐயாமு ஜாஹிலியா உள்ள அந்த காட்டுமிராண்டிகள் என்று வரலாறு வர்ணிக்கிறது. அந்த மக்களை ஒற்றை வார்த்தையால் சீர்திருத்த முடிகிறது என்று சொன்னால் அந்த இறை வழிகாட்டுதல் இந்த நவீன ஜாஹிலியாத்தான இந்தியாவிற்கும் தேவை இருக்கிறது, உலகத்திற்கும் தேவை இருக்கிறது. சூதாட்டம்,
அன்றைக்கும் இருந்தது குறிபார்த்து அம்பு எய்தல். அவருடைய மூடப்பழக்கங்களிலே மூழ்கி தெளித்தவர்கள். காலையில எழுந்து ஒரு குச்சியோட எழுந்திருப்பாரு. ஒரு குச்சியை எடுத்துட்டு அந்த குச்சியை வைத்துக் கொண்டு பறவை கூட்டிலே கலைப்பார்கள். வலது பக்கம் அது பறந்தா நல்ல சகுனம், இடது பக்கம் சார்ந்தா கெட்ட சகுனம். நம்ம பூனை குறுக்க போனா சொல்றோம் இல்ல, அவர்கள் ரொம்ப சகுனம் பார்ப்பவர்களா இருந்தார்கள். மூட நம்பிக்கையிலே மூழ்கி தெளித்தார்கள். இவர்களெல்லாம் எப்படி மாற்றினார்கள்? அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்க வரம்புகளினால் அவர்களை வார்த்தெடுத்தார்கள். சொன்னது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் தன்னை முன்னிலைப்படுத்தினார்கள். நம் காலத்தில் உள்ள இந்த அனைத்து மூட பழக்க வழக்கங்களையும் முகமது ஆகிய நான் என் கால்களுக்கு கீழே போட்டு புதைக்கின்றேன் என்று சொன்னார்கள். எல்லா மூட பழக்கங்களையும் ஒழித்தார்கள். சூதாட்டம் தடை செய்யப்பட்டது. மதுவினாலும் குறிபார்ப்பது அம்பினாலும் அந்த மைசீர் என்று சொல்லக்கூடிய அந்த சூதாட்டத்தையும் இறைமறை தடை செய்கிறது. இறைவன் தடை செய்கிறார். அன்றோடு அவர்கள் சூதாட்டத்திலிருந்து வெளிவருகிறார்கள். இன்றைக்கு இந்த சூதாட்டம் ஆன்லைன் ரம்மிகள் மூலமாக வருகிறது என்று சொன்னால், அதனால் சீரழிந்த குடும்பங்கள் எத்தனை, அதற்கு விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள் அதிலே போற. இதுல என்ன வேடிக்கைன்னா, மது உடல் நலத்துக்கு தீங்கு சொல்லிட்டே மதுவை விற்கிறான். இந்த விளையாட்டு ஆபத்தானது. இதனால் உங்கள் உயிருக்கும் உங்களுடைய பொருளுக்கும் இழப்பு நேரலாம். சின்ன பாக்ஸா போட்டு ஆனா விளம்பரம் பண்றாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொன்னது தெரியுமா? இதனால் தீங்கின் இல்லை, மதுவினால் உங்களுக்கு சில நன்மைகள் இருக்கின்றன, ஆனாலும் தடை. அதுதான் சொன்னது. மதுவினால் உங்களுக்கு தீமைப்பா, அதனால விலகன்னு சொல்ல. மதுவினால சில நன்மைகள் இருக்கிறது. ஆனால் அந்த நன்மைகள் தீமைகளை மேலோங்க செய்துவிடும். அதனால அது வேண்டாம். குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். உழைப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு உழைத்து கலைத்தவர்கள் எல்லாம் குடிச்சாதான் வேலைக்கு வருவான்பா. அந்த தெம்பெல்லாம் கிடைக்கும். வாழ்க்கை வம்பாயிடுமாப்பா, நீ தெம்பாயிடுவ, உன் வாழ்க்கை வம்பாயிவிடும். அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. எனவே அந்த சூதாட்டம், பெண்களுக்கான உரிமைகள், வாழ்வினுடைய அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் அவர்களுக்கு தீர்வை தந்தது இஸ்லாம் தான். அந்த வழிகாட்டுதலை, அந்த ஒளிகாட்டுதலை இன்றைக்கும் அந்த வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. இன்றைக்கும் அண்ணல் நபிகளாருடைய ஒழுக்க போதனைகள் தேவைப்படுகிறது. எனவேதான் மதுவுக்கு எதிராக, போதைக்கு எதிராக, தவறான உறவுகளுக்கு எதிராக, இன்றைக்கு மிகைத்திருக்கக்கூடிய பெரும் தீமைகளுக்கு எதிராக ஒரே தீர்வுதான் இருக்கிறது. அது ஒழுக்கத்தை பேணுவதுதான். ஒழுக்கம்தான் உங்களுடைய எல்லையாக இருக்க வேண்டும். மிகச்சிறப்பான ஒரு நபிமொழியை உங்களுக்கு இதை உணர்த்துகிறது. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேலியை சுற்றி நீங்கள் மேயாதீர்கள். வேலியை சுற்றி நீங்கள் மேய்ந்தால் உங்களை அறியாமலேயே நீங்கள் வேலிக்குள் சென்று விடுவீர்கள். ரொம்ப கிளியரான எல்லை. சுதந்திரத்தினுடைய எல்லை என்ன? வேலியை சுற்றி மேயாதீர்கள். வேலியை சுற்றி மேய தொடங்கினால் உங்களை அறியாமலும் அந்த வேலிக்குள் நீங்கள் சென்று விடுவீர்கள். எனவே சந்தேகமானதை கூட தவிர்த்து விடுங்கள். அப்போதுதான் நீங்கள் ஒழுக்க வரம்பில் நிலைத்திருக்க முடியும். கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள். இதைவிட சிறந்த ஒரு வழிகாட்டுதல் இருக்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். என்ன வேலியின் பக்கம் செல்லக்கூடாது? நான்லாம் குடிக்க மாட்டேங்க, நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், நான்லாம் தப்பான படமெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் எல்லாம் அப்படிலாம் கிடையாது என்று சொல்லி நீங்கள் நெருங்க ஆரம்பித்தால், அந்த வேலியை சுற்றி மேய்ந்தால் என்ன நடக்கும்? குரான் தான் பார்க்க போறேன்னு செல்ல எடுத்தா, ஆமா அப்படி குரான் ஓதி முடிச்சப்போ என்னதான் இருக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அதுல நாவூர் அனிஃபா பாட்டு வந்தது. ரொம்ப நாள் ஆச்சு நாவூர் அனிஃபா, தமிழகத்தினுடைய பெரும் அடையாளமாக இருந்தவரை ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி நாவூர் அனிஃபா பாட்டு 2 பார்த்தேன். அது அப்படியே ஒரு சினிமா பாடல்குள்ள போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, இது ரீசெண்ட் பாடலாச்சு என்று அதையும் பார்த்தேன். அப்படியே பார்த்தேன். கடைசியில் மணி 2 ஆயிடுது, தூக்க வரல. இறுதியிலே ஆபாச படத்தை பார்த்து விட்டு நிற்கும் என்று சொன்னால், வேலியை சுற்றி மேய்ந்தால் வேலியை தாண்டி உள்ளே விழுந்து விடுகின்ற அபாயம் இருக்கிறது. நாங்க நல்லவங்க தானே, என் பிள்ளை நல்லவன் நீங்க நினைக்காதீங்க. அந்த நம்பிக்கை அவசியம். ஆனால் உங்கள் பிள்ளைகளை குறித்து யாரேனும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா, என் பிள்ளை பத்தி சொல்றதுக்கு நீ யாரு? என் பிள்ளைலாம் யோக்கியன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளை சீரழிவதற்கு நீங்களும் ஒரு காரணம். அது அந்த கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறோம்.
பையனை பத்தி குற்றச்சாட்டா, பொண்ணை பத்தி குற்றச்சாட்டா? என் பையன் நல்ல பையன் தான், என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், இருந்தாலும் நான் விசாரிக்கிறேன். தம்பி, ஏம்மா உன்னை பற்றி இப்படியான ஒரு செய்தி வருகிறது, சரியில்லை என்று நீங்கள் ஆரம்பத்தில் வைத்துக் கொண்டால் அந்த நிலையிலிருந்து காப்பாற்றலாம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் தாண்டி என் பையனை பத்தி தெரியும், என் பொண்ணை பத்தி தெரியும், நாங்கள் எங்கேயுமே தவறளிக்க மாட்டோம் என்று சொல்லி கடைசியில அன்னைக்கே நீங்க சொன்னீங்க, நாங்க கவனிக்காம விட்டுட்டோம், அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. சின்ன சின்ன பிள்ளைகளிடம் இன்றைக்கு போதை வஸ்துகள் நடமாட தொடங்கி விட்டன. பள்ளி வளாகங்களில் எல்லாம் போதை இன்றைக்கு நடமாட தொடங்கியதன் விளைவுதான் தமிழ்நாடு அரசு போதையில்லா பொருட்களை உருவாக்குவதற்காக ஆகஸ்ட் 11ஆம் நாளை உறுதிமொழி ஏற்பை பள்ளி வளாகங்களில் இருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்கிறது. எனவே பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி விடுவார்கள், அலைபேசிக்கு அடிமையாகி விடுவார்கள், பெண் குழந்தைகளிடம் அவர்கள் சறுக்கி விழுந்து விடுவார்கள், ஆண் குழந்தைகளிடம் அவர்கள் சறுக்கி விழுந்து விடுவார்கள். தவறான பழக்கம் அவர்களுடைய வாழ்வை சீரழித்து விடும். எனவே அவர்களை இறை நம்பிக்கையின் பக்கம், இறை அச்சத்தின் பக்கம், ஒழுக்க மாண்பின் பக்கம், இறை தூதரின் வாழ்வின் பக்கம் திருப்ப வேண்டியது அவசியம் என்பதைத்தான் இந்த நாளில் நான் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டி இருக்கிறது. இங்கே முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்ட வந்தவர்கள் அல்ல. அவர்கள் அகில உலகம் அனைத்திற்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள். எனவே இதை சகோதர சமுதாய சொந்தங்களும் வெறுப்பின்றி இந்த வாழ்க்கையை வாசித்து பார்க்க வேண்டும், ஆய்ந்து பார்க்க வேண்டும். விமர்சனங்கள் இருந்தால் துணிந்து முன்வைக்கலாம், ஆனால் வாசிக்காமல் கடந்து விட முடியாது. அண்ணல் நாயகத்தினுடைய வாழ்வு பெருவாழ்வு. அந்த வாழ்வு உலகம் முழுவதுக்கும் வழிகாட்ட வந்த ஒப்பற்ற வாழ்வு. அந்த வாழ்வு ஒரு வார்த்தைகளுக்குள் அடங்கி விடுகின்ற வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை முழுவதும் விரிந்திருக்கின்ற ஒரு அழகு. ஒழுக்க மாண்பாக தான் திகழ்ந்தார்கள். அந்த ஒழுக்க வாழ்வினுடைய முகவரியாக திகழ்ந்தார்கள். ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்கள். அந்த ஒழுக்க மாண்புகளை நாம் பற்றி பிடித்து இந்த உலகத்தை, இந்த இந்திய நாட்டை, இந்த தமிழ்நாட்டை ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயமாக மாற்றுவதற்கு அனைவரும் இணைந்து பாடுபடுவோம், தோள் கொடுப்போம், கை கொடுப்போம், இணைந்திருப்போம், தொடர்ந்திருப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு.